ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அன்பாக கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்ம இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மீண்டுமாக ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த இந்த ஒரு கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் விதமாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் உன்னத பாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, பாசம், இங்கிலீஷில் சொன்னால் லவ், அவர் எந்த அளவுக்கு அவருடைய சபையை நேசிக்கிறார், அவருடைய சபையை அழைக்கப்பட்ட நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவ நேசிக்கிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு வாரமும் தற்பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு இருக்கோமா சபை மாதிரி அப்படிங்கிறது. அதில் விசேஷமாக கடந்த வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிருந்தோம். லாஸ்ட் வீக் 4th சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனவாட்டியை குறித்து வர்ணிக்கும் போது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இதுவரைக்கும் பார்த்த அதிகாரங்கள்ல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதில் அதிகமாக சபை தான் பேசிட்டு இருந்துச்சு. இந்த 4ஆம் அதிகாரம் 3rd சாப்டரோட 2nd ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய மனவாட்டியை குறித்து. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் கடந்த வாரம் பார்த்தோம். 5 வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த வாரம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் இயேசு கிறிஸ்துவோட பார்வையில்? அதாவது அவருடைய திருச்சபை இல்லைங்களா? நம்மளாம் யாரு? நம்ம தான் திருச்சபை. அப்போ நம்ம எப்படி இருக்கோம் இயேசு கிறிஸ்துவோட பார்வையில் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு மாதிரி நிச்சயிக்கப்பட்ட மணவாளனும் மணவாட்டியும் பேசிக்கிற ஒரு விஷயம். அது முதல் வசனம் படித்தோம் இல்லைங்களா? நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அவர் கோட் பண்ணாருன்னா, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் எப்படி இருக்கு? புறா கண்களாக இருக்கிறது. இதை நம்முடைய மூத்த சகோதரர் ஐயா ஒருத்தர் ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அதை ஷேர் பண்ணிக்கலாம். புறாவோட கண்களுக்கு நிறைய குணலட்சணம்லாம் நம்ம படித்தோம் கடந்த வாரம். சகோதரர் கொடுத்த அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, கலிஃபோர்னியாவில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாமா யூஎஸில். என்னென்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஸ்கேன் காப்பியெல்லாம் எடுத்து ஒரு இதில் டிஸ்பிளே பண்ணி வித் டச் ஸ்க்ரீனோட ஒரு இதில் போய் டச் பண்ணோம்னா அங்கே அது மூவ் ஆகும். அந்த மாதிரி புறாக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீனியை வெளியே வச்சுட்டு இதை போய் கரெக்டாக செலக்ட் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அதோடைய கண்களுக்காக 85% அந்த புறாக்கள் போய் செலக்ட் பண்ண அந்த விஷயம் கரெக்டாக எந்தெந்த பர்சன்லாம் கேன்சரில் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் இமேஜை போய் செலக்ட் பண்ணியிருக்கு. ஏன் சொன்னேன்னு கேட்குறீங்களா? இல்லை, புறா கண்களுக்கு வேதம் நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. உலகத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்க்குறாரு. நம்ம கண் எப்படி இருக்குன்னா முக்காட்டின் நடுவே புறா கண்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு விளக்கம் பார்த்தோம். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பறவைகள், சுத்தமுள்ள பறவைகள்னு சொல்லியிருக்கார். புறாவை தவிர வேற எந்த பறவையும் தனக்குன்னு அவர் பலி கொடுக்க சொல்ல கடந்த வாரம் பார்த்தோம். ஏன் இந்த புறாக்களுக்கு மட்டும் தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அதோடைய கேரக்டர்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். நம்ம போடல, லாஸ்ட் வீக்கே பார்த்தனால. அது ரொம்ப தூய்மையானது. அதை பார்த்தாவே ஒரு சாந்த குணம் நம்ம மனசில் வரும், சமாதானம், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவும் அங்கேருந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம கண் எப்படி இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கா. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, உலக கவலை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், சத்தியத்தில் இலைப்பாரிட்டு ரொம்ப சந்தோஷமாக இப்போ இருக்கும் பாருங்க. சொன்ன பிறகு சிரிக்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணிருக்கோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் அதே வசனத்தில் என்ன சொன்னார்னா, உன்னுடைய கூந்தல்
கிறிஸ்து வந்து நம்மளை எப்படி வர்ணிக்கிறார்? தலையிலிருந்து அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக வர்ணிச்சுட்டு வர்றார். முதல்ல வந்து கண்ணு சொன்னார், அப்புறம் நம்முடைய கூந்தல், சபையுடைய கூந்தல். ஸோ கூந்தல்கள் சொல்லும்போது கூட கீழையாத்து மலையில் அங்கே இருக்கிற தலைகளை மேயக்கூடிய ஒரு வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் ஜோர்டானுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேலியில் அப்படியே ஆடுகள் கூட்டமாக வரும்போது அதனுடைய ரோமம் இருக்கும் இல்லைங்களா, முடி, அது அவ்வளோ அழகாக இருக்குமா, ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப மென்மையாக, பார்க்க வந்து கண்ணை பறிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குமா. இப்போ கிறிஸ்து நம்மளை பார்க்குறார், நம்மக்கிட்ட கூட ஒரு முடி இருக்குது, அது அவ்வளோ அழகாக அப்படியே மின்னிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் என்னன்னு பார்க்கும்பொழுது நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை. இதுக்கு விளக்கம் பார்த்தோம். பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனோட ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னா நசரேய விரதம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது கம்பல்சரி அவங்களுடைய ஹேரை என்ன பண்ணக்கூடாதுன்னா கட் பண்ணக்கூடாது. ஸோ தேவனோட ஒரு பொருத்தனைக்கு இந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்த்தோம். ஃபஸ்ட்டு கண்ணை வர்ணிக்கிறார். அது எப்படி வர்ணிக்கிறாருங்க? சும்மா உங்கள் கண் புறா கண் மாதிரி இருக்கு, உங்கள் கூந்தல் வந்து வெள்ளாட்டு மதையை போல் இருக்குன்னு சொல்ல. அவர் பேசுகிற வார்த்தைகளே கவனிச்சிங்கன்னா, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, ஹவு பியூட்டிஃபுல், அப்புறம் ஒரு வார்த்தை வரும் டார்லிங். அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரீமான அன்பை வந்து நம்ம மேலே பொழியிறார். பட் இங்கே உட்காந்துருக்க நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அவர் மேலே அன்புங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். 2வது வசனம் படிக்கலாம் ஃபஸ்ட்டு. 2ஆம் வசனம். உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவர்களும் ஒன்றாகிலும் மலடா இராமல் எல்லாம் இரட்டை குற்றி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. ஸோ அடுத்த 2வது வசனம் சொல்லும்போது முதல் கண், அப்புறம் கூந்தல், அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய பற்கள், இப்போ இருக்கிற பற்கள் இல்லை, ஆவிக்குரிய விஷயம். அவர் என்ன கோட் பண்ணுறாருன்னா, நம்முடைய பற்கள் எவ்வளோ வெண்மையாக இருக்குங்கிறது தான் இந்த ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு சொல்கிறார். எப்படி ஒரு செம்மறி ஆடுக்கு அதிகமான ரோமம் வளர்ந்த பிறகு அந்த ரோமத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு தண்ணியில் குளிப்பாட்டிட்டு அப்படியே கரையேற வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும், அதான் இந்த பிக்சர். அவ்வளோ அழகாக இருக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய பற்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்துவ. ஸோ அந்த பற்கள் எப்படி இருக்குன்றதே அதே வசனம் சொன்னார். ரெண்டுமே எப்படி இருக்கு? பேராக இருக்கு. இரட்டை குற்றி ஈண்ட ஆடுகளுக்கு சமானம், ஒன்றாகிலும் மலடா இல்லை, ஒரு பல்லு கூட சொத்தம் இல்லை. அதே போல எல்லாமே 2 பற்கள். நமக்கு தெரியும், நமக்கு தேவன் படைச்ச விஷயமே தான், எல்லா பற்களுமே பேராக தான் இருக்கு. ஸோ இதை ஏன் கிறிஸ்து சொல்றாருன்னா, அவர் அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம அவ்வளவு பரிசுத்தமா அவருடைய கண்ணில் நம்ம தென்படுறோம்னு பார்க்குறோம். நிறைய விளக்கங்கள் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம். 3வது வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும் நம்ம பார்க்கலாம். உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானம், உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கண்ணு, கூந்தல், பற்கள், அதுக்கப்புறம் பற்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உதடுகளை குறித்து சொல்றார். அது ரொம்ப அழகா சிவந்த நிறமா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம் லாஸ்ட் வீக், ஞாபகம் இருக்குங்களா? பழைய ஏற்பாடு காலத்துல குஷ்டரோகம்னு ஒன்று வந்துச்சுன்னா முதல்ல தலையில படும், அப்புறம் உதடு. ஏன்னு கேட்டிங்கன்னா குஷ்டம் ஈக்குவல் டு பாவம்னு நம்ம படிச்சிருக்கோம், நாகமானின் 7 முழுக்குள்ள பார்த்துருக்கோம். இங்க நம்மளுடைய உதடு எப்படி இருக்கான்? ரொம்ப சிவந்த நிறமா இருக்கான். ஸோ என்னைக்கு நமக்குள்ள பாவம் இருக்கு, நமக்கு குஷ்டம் இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஈடுபலி என்ன பண்றாருங்க, நமக்காக கொடுக்குறாரு. அதை நம்ம என்னைக்குமே நம்முடைய வாயில ஏந்தி சொல்றவங்க மாதிரி இல்லைங்களா? எப்படி ஒரு சிலர்லாம் அந்த லிப்ஸ்டிக் போடுவாங்க, எதுக்கு போடுறாங்கன்னா அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வெளியே போனோம்னா என்ன ப்ரொஜெக்ட் ஆகணும், நம்ம வாயை திறந்தா என்ன வரணும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி குறித்த வசனங்கள், அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக சிந்தின ரத்தம். ஸோ இதை தான் அதிகமான ஜனங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதே வாய் இன்னொரு ஒர்க்கும் பண்ணும் இல்லைங்களா? ஒரு வார்த்தை வெளியே வரணும்னா ஃபஸ்ட்டு நாக்கிலிருந்து உச்சரிக்க ஆரம்பிச்சோன்னே பல்லு ஓப்பன் ஆகணும், பல்லு ஓப்பன் ஆனோடனே உதடுகள் வழியாக வார்த்தைகள் வெளியே வருது. கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பற்களும் ரொம்ப சுத்தமாக இருக்குது, உங்கள் உதடுகளும் இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலினால ரொம்ப சுத்தமாக இருக்குது. அப்போ நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நல்ல மனுஷன் தன்னுடைய
நல்ல விஷயத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து வர நம்ம இன்னைக்கு அநேக சகோதரர்களை மீட் பண்ணுறோம், உலக ஜனங்களை மீட் பண்ணுறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். பார்க்குற எல்லார்கிட்டையும் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் என்ன ஆயிட்டு இருக்குங்க? மேலே கவுண்டபிள். நம்ம சிந்திக்கிற சிந்தனை கவுண்டபிள் எல்லாமே. ஏன்னா நமக்குன்னு ஆயத்தம் பண்ண தேவ தூதர்கள். அதை நினச்சா உடம்புலாம் நடுவும். அவங்க தேவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. டெய்லி நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ நம்மளுடைய உதடுகள் சிவந்த நிறம் அப்படிங்கிறது நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபலி மூலமாக நம்ம சுத்தமாயிருக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. இந்த ஒரு வசனம் படிங்க. யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ தேவன் அவர் சார்பா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அன்பை காமிச்சிட்டாங்க, தேவனும் கிறிஸ்துவும். இப்போ அதை பெற்றுக்கொண்ட நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா நம்மகிட்ட நிற்குது. அதே 3ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, உன் வாக்கு, அது லாஸ்ட் வீக் பார்க்கல, நம்ம மறந்துட்டோம். உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது. சபை ஏதாவது பேசுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்து மேல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்களா? அவருக்கு அப்படியே ஒரு ஜிலேபி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ யார் தான் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி? அதான் ஃபர்ஸ்டே கொஸ்டின் கேட்கும்போது நம்மன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருக்குங்களா இயேசு கிறிஸ்துக்கு? அங்கேருந்து ஒரு 6 பேர் மட்டும் சவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அவர் மேல இருந்து பார்க்கும்போது, அப்பா என்னுடைய மனவாட்டியோட பேச்சை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு என்னுடைய குணலட்சணம் காமிக்கிறாங்க அப்படின்னு மேலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும்? டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு பார்த்தோம். இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும், அதை மனசுக்குள்ள வச்சுக்கலாம். அதே 3rd verseல கடைசி பார்ட் படிங்க. உன்னத பாட்டு 4:3. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பழம் போல் இருக்கிறது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்றார். ஃபர்ஸ்ட் கண், கூந்தல், அப்புறம் பற்கள், உதடு, இப்போ கன்னங்கள். ஸோ கன்னங்களை குறித்து அவர் சொல்லும்போது, உன்னுடைய கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கு, அவ்வளோ அழகா இருக்குங்கிறார் நம்மளை பார்த்து. ஸோ கன்னங்கள் எதை அடையாளப்படுத்தும் கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு குட்டி குழந்தைங்கள்லாம் கண்ணெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புட்டுன்னு இருந்துச்சுன்னா என்னன்னா நல்லா சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கிருந்து நம்மளை பார்க்கும்போது நம்முடைய கன்னங்கள் இந்த வெடித்த மாதுளம்பழம் மாதிரி ரொம்ப அழகா அவர் பார்வைக்கு இன்பமா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வளர்ச்சியில மேலே வந்துட்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எப்படி ஒரு மணவாளன் ஒரு மனவாட்டி பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி. ஸோ இதை ஆப்ஜெக்ட் பண்ணோம், இது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம். அந்த மாதுளம்பழத்தில் 2 விஷயம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ஓகே அந்த சீடு, அப்புறம் சீடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவரிங் பார்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ நார்மலாக விதை அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு உயிரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒயின் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அது கிறிஸ்துவோடைய தியாகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 2 பார்ட் பார்த்தோம். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நல்லா வளர்றது எதில் தெரியுங்களா? இந்த 2 விஷயத்தில் தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சு நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிற உணர்வோட அடுத்த விதையை விதைக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாமும் கிறிஸ்துவும் ஒன்னா சேர்ந்தா அடுத்து என்ன நடக்குங்க? அதுக்கு முதல்ல நம்மளும் கிறிஸ்துவும் ஒன்னா சேரணும். அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. கிறிஸ்துவும் மனவாட்டியை சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து இந்த விதை மூலமா உலக ஜனங்கள் உயிர் பெற போறாங்க. அவங்களுக்கு இந்த ஈடுபலி போய் சேரப்போகுது. இதை நம்ம எங்க வச்சிருக்கோமா? நம்ம கன்னத்துல வச்சிருக்கோம். அப்ப அழகா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு ஈடுபலி, அவரு பின்னாடி உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் நல்லா படிச்சு நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படின்னா, கிறிஸ்து அங்கிருந்து பார்க்கும்போது இவ்வளவு அழகா கண்ணத்தை பார்த்தா வெடிச்ச மாதுளம்பழம் மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அழகா இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்துக்குள்ள போனோம். உன்னத பாட்டு 4:4. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கோட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு கழுத்து வந்தார். நம்ம கழுத்து எப்படி இருக்குங்க? தாவீது காலத்துல ஒரு போருக்கு போகும்போது
அந்த டிஃபென்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வெளியே வந்து அந்த அலங்கங்கள் இந்த மாதிரி கோபுரங்கள்லாம் கட்டி போர் சேவர்கள்லாம் தங்கள் பரிசையில் எண்ணெய் பூசி அப்படி நின்றுப்பாங்க, ஒரு மைட்டி சோல்ஜர்ஸ் மாதிரி அப்படி வரிசையா ஒரு டிஃபென்ஸ்க்காக. ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சபையாக அழைக்கப்பட்ட நம்ம கிட்ட கூட தேவன் நம்ம கழுத்தை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, நம்மக்கிட்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அவர் கொடுத்த விஷயம் தான், நம்ம எபேசியரில் படித்தோம். எல்லா ஆயுதமும் நம்ம கொடுத்துட்டு முக்கியமாக விசுவாசம் என்னும் கேடகம் கொடுக்குறார். இது அங்கேருந்து பார்க்கும்போது கிறிஸ்து நம்மளை பார்க்கும்போது நம்ம விசுவாசம் அப்படி என்ன ஆகுதுங்க, ஜொலிக்குது. ஆக்சுவலாக அதான் சொன்னார், 1000 பேர் அந்த கேடகம் பிடிச்சிருக்க மாதிரின்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது இது சொல்லும்போது, மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பவரும். விசுவாசத்தை காண மாட்டார், ஆனால் அவருடைய சபைகிட்ட மட்டும் என்ன பண்ணுவார், பார்ப்பார். ஸோ நம் கற்றுக்கொண்ட சத்தியம், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், பின்னாடி நடக்கக்கூடிய ராஜ்யத்தின் காரியங்கள், இது எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னா, ஒரு அசத்தியமான விஷயம் நம்மளை நோக்கி வரும்போது டிஃபென்ஸ் இருக்கணும் நம்மகிட்ட. வசனம் இல்லாமல் ஒரு கருத்து வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தான் இந்த விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தார். ஸோ நம்ம கழுத்து இந்த இடத்துல நம்ம ஃபெய்த்தை வந்து அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வாசிக்கலாம், 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். ஸோ இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் லவ் தான் சொல்லணும், அதை வந்து வெளிப்படுத்துறாரு. ஆக்சுவலாக மணவாட்டி வந்து ஒரு பெண்மை தான், பெண்ணை வர்ணிச்சு தான் கிறிஸ்துவ சபைன்னு பார்க்குறோம், சபை. ஸோ ஒவ்வொரு விஷயமா அவர் வர்ணிக்கிறார். கூந்தல், கண்கள், பற்கள், உதடுகள், கன்னங்கள் வரும்போது கழுத்து, அடுத்து நம்முடைய மார்பு, அதாவது நம்முடைய இருதயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிறிஸ்து வந்து பார்க்கும்போது, அந்த வசனம் திரும்ப வாசிங்களேன், கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். ஸோ நம்முடைய அந்த ஒரு மனசு, அந்த ஒரு ஹார்ட் எப்படி இருக்கா, லீலி புஷ்பத்துக்கு நடுவில் 2 மான்கள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு நம்ம விளக்கம் பார்த்தோம். இங்கே வந்து சகோதரியை அடையாளப்படுத்தி சொல்கிறனால இது ஒரு தாய்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். ஸோ 2 விஷயத்தை வந்து அங்கே இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்ல வர்றார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒரு விஷயம், அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனில் 2 விஷயம் கலந்துருக்கும். ஒன்று வந்து தன்னை முற்றிலும் வெறுப்பாங்க, இன்னொன்று மற்றவர்களை நேசிப்பாங்க. ஸோ சபைக்கு கிறிஸ்து மேய்க்கிற கடைசி எக்ஸ்ட்ரீம் விஷயம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பவுல் கூட அந்த வசனம் படிச்சிடலாம் லாஸ்ட் வீக் இல்லைங்களா, தெசலோனிக்கேயர்ல படிக்கும்போது, எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய போஷிக்கிற மாதிரி நான் உங்களை என்ன பண்ணேன், போஷிச்சேன் அப்படின்னாரு. அதே போல இன்னொரு வசனம் கூட பார்க்குறோம், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். எல்லாருமே பெண்மையை ஒப்பிட்டே பேசுறாங்க ஆதி காலத்தில் உள்ள எல்லாரும். என்னன்னா எக்ஸ்ட்ரீமா ஒரு சகோதரி பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரீம் தியாகத்தை தான் இங்க கிறிஸ்து சொல்றார். இங்க சபை கூட தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணுதான் மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுது. நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், 1 யோவான் 3ல இல்லைங்களா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதுலயே இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 16ஆம் வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஸோ அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம். நம்ம எதற்கு நடுவில் மேய்ஞ்சிட்டு இருக்கோமா, லீலி புஷ்பத்துக்கு நடுவில் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். 2nd சாப்டர் 1st verseல பார்த்தோம். லீலி புஷ்பம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அதே போல கிறிஸ்து மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவ தரித்து கொண்ட நம்மளை கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா லீலி புஷ்பம். ஸோ இன்னைக்கு சபையா அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எதுக்கு நடுவில் தான் மேயணும் தெரியுங்களா, சத்திய வசனங்களை, நம்முடைய சகோதரர்கள், அதுதான் லீலி புஷ்பம். ஸோ இதற்கு நடுவுலையே மேய்ஞ்சிட்டு சத்திய ஆகாரத்தை சாப்பிடும்போது சகோதரனுக்காக என்ன பண்ணுமா, ஜீவனை கொடுக்கணும். யாரும் கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் நம்ம தான் கொடுக்கணும்னா தியாகங்கள் பண்ண நம்மளுடைய மனதை என்ன பண்ணணும்னா ஆல்வேஸ் எப்பவுமே ரெடியாக இருக்கணும். எதுனாலும் தேவனுக்காக பண்ணுறதுக்கு வரணும். ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள்லாம் பண்ணாங்க. பவுல்லாம் அவ்வளோ கஷ்டப்படலின்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டப்படுறதுன்னா என்னன்னு கூட நமக்கு என்ன பண்ணியிருக்காது, படிச்சிருக்க முடியாது. பவுல் எல்லாருமே கிறிஸ்து பற்றி எழுதுனாங்க. ஸோ கடைசியாக அந்த 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சபைக்கு இருக்கக்கூடிய தியாக மனப்பான்மை,
அவங்க தன்னை ரொம்ப வருத்திட்டு, இதுதான் ஒரு தாய்மை அடையாளம், தன்னை ரொம்ப வருத்திட்டு மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்க என்ன பண்றாங்களா, பிரயாசப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளும் அதே தான் பண்ணிருக்கோம். வருத்தமான்னு தெரியல, பட் சபையை பற்றி சொல்லும்போது நம்மளை ரொம்ப ஒடுக்கிட்டு, நம்மளை ரொம்ப தாழ்த்திட்டு, மற்றவர்களுக்கு சத்திய வசனங்கள் மூலமாகவும் நம்மளுடைய கிரியைகள் மூலமாகவும் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடன் இல்லைங்களா, அதுக்குள்ள நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 5 விஷயத்த நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோம். ஸோ அதை ஒரு டைம் ரீகால் பண்ணியாச்சு. இப்போ 6வது வசனத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். ஸோ இந்த வசனம் யார் பேசுறாங்க? கிறிஸ்து வந்து சபையை குறித்து 5 வசனங்கள் பேசணும்னா, இப்போ சபை என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரை நான் என்ன பண்றேன்னா 2 இடத்துக்கு நான் போறேன் அப்படிங்குது சபை. ஒன்று வந்து வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும். சாம்பிராணியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஸோ இங்கே நாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லக்கூடிய ரிப்ளை, இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணிட்டார், ஃபுல்லாக வர்ணிச்சிட்டார் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும் அவர் பார்வையிலன்னு சொல்லி. இப்போ நாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். அதான் இந்த வசனம், பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரை. இது ஆங்கிலத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, until the day break the darkness. ஒரு இருட்டு போற வரைக்கும் நான் எங்க போய் தங்குறேன் தெரியுங்களா, இந்த வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போய் தங்குறேன் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துடலாம். நம்ம இந்த வெள்ளை போலத்தை குறித்து நம்ம நிறையா இதே உன்னத பாட்டில் படிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு மரத்தில் இந்த மாதிரி வெட்டி ஒரு கம்மெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம ஒரு சில வேப்ப மரத்துல எல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வெட்டி விட்டு அதில் வரக்கூடிய அந்த ஒரு லிக்யூட் மூலமாக வெளியே எடுத்து அதை வந்து சுத்திகரித்து வாசனை திரவியமாக என்ன பண்ணுவாங்களா, யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த வெள்ளைப்போளம். ஸோ இந்த வெள்ளைப்போளம் எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப கசப்பாக இருக்கும், வாயில் வைக்க முடியாது, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது முதல்ல கிறிஸ்துவோட நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா, அந்த வெள்ளைப்போளம் ஈக்குவல்ட்டு நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள், ஆனால் நமக்கும் இன்பமாக இருக்கும், தேவனுக்கும் அது சுகந்த வாசனையாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அடி வாங்கினார் லீஸ்திரா பட்டணத்தில். எல்லாரும் ஜென்ரலாக பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹர்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவர் சந்தோஷப்பட்டார், தேவன் என்ன பண்ணாருங்க, சந்தோஷப்பட்டார். நம்ம ஒரு வசனம் மட்டும் படிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் சபைக்கு சொல்லக்கூடிய விஷயம். நான் போய் அந்த வெள்ளை போல மலையில தங்குறேன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, த வில் ஆஃப் காட். நம்மளாம் முன் வந்து இயேசு கிறிஸ்துவோட போய் அந்த பாடுகளுக்குள்ள நான் போறேன் அப்படின்னு சபை அங்க சொல்ற விஷயம். நம்ம எப்போ சொல்லிட்டு வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவோட நான் போய் பாடு அனுபவிக்கிறேன் அப்படின்னு? ஞானஸ்தானத்தில் ஏதாவது பாடுகள் வந்திருக்குங்களா இது வரைக்கும்? நமக்கு கண்டிப்பாக தேவன் பாடுகள் கொடுத்துருப்பார், பட் அது சத்தியத்துக்கு ஏற்ப உடைய பாடுகளாங்கிறது மட்டும்தான் நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள். அவர் கசப்பாக நினச்சிருக்க மாட்டார், பட் நம்ம சொல்லும்போது அதன் மூலமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு தான் ஒப்பு கொடுத்த விஷயத்தை என்ன பண்ணாருங்க, பூரணப்படுத்தினார். அப்படி அந்த கல்வாரி மலையில போய் ஒருத்தன் அடிக்கும் போது கொஞ்சம் அவர் என்னப்பா அடிக்கிற அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. ஆனால் அதை டிட்டர்மைன் பண்ணார் ஃபர்ஸ்டே, நான் வந்ததே இதுக்குதான், நான் வாழ்றதே இதுக்குதான், டிட்டர்மைன் பண்ணிட்டு போனார். அதே தான் நம்மளும் பண்ணோம் கொஞ்ச நாள் முன்னாடி கிறிஸ்துவுக்காக அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா அந்த வசனம் பார்க்கும்போது until the darkness வந்து பிரேக் ஆகிற வரைக்கும், இந்த சுவிசேஷ யுகம் முடிஞ்சு கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் வரணும், அதுக்கு முன்னாடி சபை முடியும். அது வரைக்கும் நம்ம எங்க தான் இருக்கணுமா, பூரணமாகறதுக்கு இந்த மாதிரி பாடுகளுக்குள்ள உபத்திரவங்களுக்குள்ள போறது தான் இந்த ஒரு வெள்ளை போல மலை. ஸோ அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் வேணும். வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப ப்ராமினன்ட் நமக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை நாம் பேசுற பேச்சிலையும் நம்ம சிந்திக்கிற சிந்தனையிலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு விஷயம் கொஞ்சம் ஓவரா பண்றோம் அப்படின்னா டக்குன்னு மைண்ட் சொல்லும் நமக்கு, நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்,
உடனே அதை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவுக்கேற்ற புதிய மனுஷனா நடக்கணும் பூமியில. அப்படி பண்ணாதான் அடுத்த ஒரு பார்ட் வெளிச்சம் வரும்போது நம்ம அதுக்குள்ள போக முடியும். இன்னொரு வசனம் 2 பேதுரு 1:19. இந்த வசனம் பாருங்க, கிளியரா இருக்கும் அதுக்கு விளக்கம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இதுதான் சபை சொல்லுச்சு, அந்த இருட்டு போற வரைக்கும் நான் என்ன பண்றேன், வெள்ளை போல மலையில போய் தங்குறேன்னு சொல்லலாம். அங்க பாருங்க, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிச்சு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண அந்த லைஃபை லீட் பண்றது தான் தேவன் பார்வையில நலமா இருக்கும். விடிவெள்ளி உங்கள் இருதயத்துல இங்க உதிக்கணும். வசனம் கிறிஸ்து ஃபுல்லா நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வெள்ளை போல மலை. அடுத்தது சாம்பிராணி மலை. சாம்பிராணி கூட எப்படி எடுக்கிறாங்கன்னா, இது எல்லாமே மிடில் ஈஸ்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எப்படின்னா ஃபுல்லா டெசர்ட்டா இருக்கும், அங்கங்க மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி மரங்கள் அது பார்த்தீங்கன்னா முள்ளு செடி மாதிரி தான் இருக்கு. அதுல அந்த ஒரு தண்டுல கட் பண்ணி அந்த ஒரு கம் மாதிரி விஷயத்தை எடுத்து அதை சுத்திகரிச்சு தான் வாசனை திரவியமா போட்டாங்க. டேபர்நேக்கல் எல்லாம் இது வரும், ஃபுல் டீட்டெயிலாக வரும். ஸோ இந்த சாம்பிராணி மலை எதை அடையாளப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சாம்பிராணி மலை தான் இது எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த வர்ற பாடுகளை நம்ம எப்படி பார்க்குறோம், ஐயோ இன்னைக்கு ஒரு திட்டாரே அப்படின்னு பார்க்குறோமா, இன்னைக்கு ஒரு திட்டினார் அதுக்காக என்ன பண்ணலாம், தேவனுக்கு நன்றி. அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அது நம்ம தேவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி இருக்கு இல்லைங்களா, துதி, அதைத்தான் இந்த சாம்பிராணி அடையாளப்படுத்துது. பாருங்க, வெள்ளை போலமும் இந்த சாம்பிராணிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஏதோ மைன்யூட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் போல இருக்கு. ரெண்டும் வாசனை திரவியம் தான், ரெண்டும் தேவன்கிட்ட போகிறது தான். தூப வீடம்னு ஒரு பாடம் இருக்கு, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 4 முக்கியமான பொருள், நம்ம சகோதரர் ஒருத்தர் எடுத்தார் ரீசெண்ட் டைமில், 4 முக்கியமான பொருள்களை அந்த தூப பீடத்தில் போடுவாங்க. அல்பான் பிசின், இந்த சாம்பிராணி, வெள்ளைப்போளம், அப்புறம் இன்னொரு காரியம். இதை 4 போட்டு அந்த ஒரு மகா பரிசுத்தலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூப பீடத்தில் வைக்கும்போது ஃபுல்லாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஃபுல்லாக புகை வருமா. அந்த புகை தான் பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக புகை வரும் இங்கே போட்டோம்னா, அதுக்கப்புறம் இங்கிருந்து உள்ளே போகுமா. ஸோ நம்ம பண்ணக்கூடிய தியாகம், நம்ம செலுத்தக்கூடிய தேவனுக்கு செலுத்தக்கூடிய துதி முதல்ல நம்ம இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில ஃபுல்லா நம்மளை பார்த்தாவே ஓகே ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிட்டார் போல இருக்கு அப்படின்னு ஃபீலிங் வரணும். இது அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு உண்மையான ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ எங்க போவாங்கன்னா இந்த மோஸ்ட் ஹோலி தேவன் கிட்ட போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த சாம்பிராணி ஈக்குவல் டு தேவனுக்கு செலுத்தக்கூடிய துதி மற்றும் அது பிரேயர்னு சொல்லலாம். வசனம் இருக்கு நமக்கு, சங்கீதம் 141:2. 141 சங்கீதம் 2 வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. சோ இங்க கிளியரா பாக்குறோம், என் விண்ணப்பம் உனக்கு முன்பாக எப்படி இருக்கான், தூபமாகவும். அதான் சாம்பிராணிக்கு நம்ம பாக்குறோம். தேவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றிகள். இப்படி உடன்படிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் பாடுகள் வரும்போது ஒரு உண்மையான திருச்சபையினுடைய மனசு எப்படி தெரியுங்களா இருக்கும், அந்த பாடுகள்ல சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்துக்காக கிறிஸ்துவுக்கு டெய்லி என்ன பண்ணுமா, கிறிஸ்து மூலமா தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் யாருக்குங்க, நமக்குன்னு கான்ஃபிடண்டா சொல்லலாம்ல, நமக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, சரி அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பிரியமே நீ பூரணர் ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஸோ இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையான வார்த்தை கொடுக்குறார் கிறிஸ்து. யூ ஆர் ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல் மை டார்லிங் அண்ட் தேர் இஸ் நோ பிளமிஷ் இன் யூ. ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன குறை கூட இல்லை, நீ ரொம்ப அழகா இருக்க. கிறிஸ்து சொல்றாரு நம்மளை பார்த்து. இப்போ நம்மளா சொல்லலாம், எல்லாரும் ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க, இங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட எந்த ஸ்பாட்டும் இல்லை, கரையே இல்லை அப்படின்னு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்ம கிட்ட கரையே இல்லையா, கரை மட்டும்தான் இருக்கு. ஸோ கிறிஸ்து ஆக்சுவலா அவருடைய பார்வை எப்படி பார்க்கறாருன்னா,
சபையினுடைய தியாக மனப்பான்மை பார்க்கிறாரு, நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான மனசை பார்க்கிறாரு. ஒரு சில முறை வந்து நாம் தவறும் போது கூட அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கிருபை, தேவன் அவருடைய கிருபை கொடுத்து அதை கன்சிடர் பண்றதில்ல. ஒரு வசனம் படிக்கிறோம், எவனுடைய பாவங்களை அக்கிரமத்தை நான் வந்து நினையாது இருக்கணும், அந்த வசனம் மாதிரி. ஸோ இங்க பாருங்க, இதே விஷயம் தான் பார்க்குறோம். நம்ம கிட்ட ஒரு சின்ன கரை கூட இல்லைன்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் பாவிகள். பாட்டெல்லாம் நிறைய பாடுவோம், ரொம்ப ரொம்ப அழுக்குல இருக்கும். ஆனா கிறிஸ்து சொல்றார், உன் கண் அழகா இருக்கு, உன் கூந்தல் அழகா இருக்கு, உன் பற்கள், உன் உதடுகள், கழுத்து எல்லாமே சொல்லிட்டு இப்ப ஒட்டு மொத்தமா வந்து கிறிஸ்து பார்க்கும்போது நமக்கிட்ட ஒரு சின்ன கரை கூட இல்லைங்களா, சின்ன ஒரு அழுக்கு கூட இல்லையா? எப்படி இது சாத்தியம் ஆகும்? கரை போகாது, ஆனா கரை தெரியாம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். சோ ஈவன் தோ நம்ம பாவம் பண்ணிட்டே இருந்தா கூட அந்த ரேஷியோ பாப்பார்ல கிறிஸ்துவும் தேவனும், நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வளர்றோம், எந்த அளவுக்கு பழைய மனுஷன், நம்முடைய துர்நடக்கைகள், நம்முடைய கெட்ட சிந்தனைகள், கெட்ட பேச்சுக்கள்லாம் கம்மியாகுதுன்னு பார்ப்பார். கொஞ்சம் கொஞ்சமா கிருபை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த இடத்துல இந்த வசனம் நம்ம அந்த மாதிரி ரேஷியோ கம்மி ஆச்சுன்னா, ஒருவேளை தேவனுக்கு சித்தமா இருந்தா இந்த வசனம் நமக்கு அப்ளை ஆகும். நாம் ஒரு சில முறை தவறுதல கூட கிறிஸ்து தன்னுடைய ஈடுபலிங்கிற அன்பின் மூலமா என்ன பண்றாருன்னா அதை வந்து கவர் பண்றார். அந்த கவரை வாங்கிட்டு அப்படியே தொடர்ந்து கிறிஸ்துவா மாறிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நம்ம மறுபடியும் மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன், தவறுதல்ல அந்த கவரை எடுத்துருவார். அப்ப என்ன ஆகுங்க, நம்ம பண்ண ஒட்டுமொத்த அக்கிரமும் ரிவீல் ஆயிரும் பார்க்குறோம். ஸோ இதே நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஸோ ஒரே விஷயம் நம்ம கிட்ட இப்போ நம்முடைய பாவங்களை வந்து தேவன் முன்னாடி கொண்டு போகாம கவர் பண்ற ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி மட்டும்தான். அதே போல தொடர்ந்து அன்புல நிலைச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் 33ஆம் வசனம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்து காலில் தைலத்தை உடைச்சு ஊற்றுவாங்க, அழுன்னு அழுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற சீமோன்கிற பரிசேயன் வந்து அதை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பார். ஆனா கிறிஸ்து ஒன்னு சொல்லுவார், இந்த அம்மா அதை ஃபீல் பண்ணிடுச்சு, இப்ப நான் சொல்றேன் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸோ இதே கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நம்ம யாருமே பரிசுத்தம் கிடையாது தேவன் பார்வையில. ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரா, நம்மளை பரிசுத்தவான்னு பாக்குறாராம். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கெல்லாம் என்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? முதல்ல அதிர்ச்சியா இருக்கும், இல்லை அதெல்லாம் நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. ஆனா அவரு சொல்றார், என்னுடைய மனவாட்டி சுத்தமா தான் இருக்கும், நான் சுத்தப்படுத்துற வேலையை செய்யறேன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம ஒரே வேலை என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கரெக்டா இருந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த குண லட்சணத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், போவோம்னு பாக்குறோம். யூதால கூட ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. யூதா 21வது வசனம். யூதா 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். சோ ஒரே விஷயம், தேவன் நமக்கு கொடுத்த அன்பு, அதான் அந்த அன்பு தான் கிறிஸ்து. அந்த ஈடுபலி தான் நம்முடைய திரளான பாவத்தை இப்ப வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. பேப்டிசம் எடுக்கும் போது இருந்த பாவம்லாம் போயிடுச்சு, ஆடமிக் சின். அதுக்கப்புறம் நம்ம பண்ண தப்பு இருக்கு இல்லைங்களா, தேவதூதர்கள் கவுண்ட் பண்ணாருன்னு சொல்ல இல்லைங்களா, அது தேவன் இப்போ வரைக்கும் நம்மளை வந்து ரிவீல் பண்ணல. எல்லாரும் முன்னாடி நம்ம எப்படி தான் இருக்கோம்னா ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தில் இருக்கும். ஸோ எது இதை வந்து காத்துக்குதுன்னா, தேவன் கொடுத்த அந்த அன்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், ருசிச்சு நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். அந்த அன்பை விட்டு விலகணும் அப்படின்னா நம்ம தேவனை விட்டு என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா விலகுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கு? கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். So அந்த அன்பு, the love
திரளான பாவங்களை மூடும்ங்கிறது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியர், உள்ளுக்குள்ளே வர முடியாது, இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒன்றும் பண்ண முடியாது. துர்க்கிரியை நம்ம பண்ற கேரக்டர், நம்ம ஈவன் தான் நம்ம ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபட்டா கூட அது தப்பு தான் தேவன் பார்வையில். மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே த ransom. அது மட்டும்தான். நம்ம எங்க போய் வேதத்தில் சுத்தினாலும் சரி, நம்ம தலைகளாக நின்னாலும் சரி, நம்ம பண்ற ஒர்க்கோ நம்ம பண்ற தியாகங்களோ தேவன்கிட்ட போகாது. அந்த ஈடுபலி இயேசு கிறிஸ்து நமக்காக செத்திருக்கார், நம்ம திரும்ப பாவம் பண்ணி அவரை சிலுவையில் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற உள்ளுணர்வு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை தேவன் நம்ம கூட வச்சிருப்பார். நம்மளுடைய பாவங்களை தேவன் என்ன பண்றாருன்னா மறைச்சிருக்கார். கீழே படிங்க, வாசிக்கலாம். 22ஆம் வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அடுத்த விஷயம் அதேதான். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். தேவன் ஒரு விஷயம் கொடுத்துட்டார் அப்படின்னா அது கொடுத்ததுதான், அது தேவன் தான் கொடுத்தார் அப்படிங்கறது என்ன பண்ண முதல்ல விசுவாசித்து அதுல உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துறார். ஸோ கிறிஸ்துவோட இன்னொரு விஷயம் நம்ம அடிக்குறுக்க படிக்கிற வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணும்? அன்பு கூறணும். ஏன் இதை இங்க பவுல் கோட் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட அன்பு நமக்குள்ள நிழலாவே இருக்கு. நம்ம ஒரு நிழல் பொருள் தான் கிறிஸ்துவும் சபையும். அப்ப நம்ம நடமாடுற இடத்துல எல்லாம் என்ன ஆகும்? கிறிஸ்துவையும் சபையும் வெளிப்படுத்துறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார், நம்ம வீட்டுக்குள்ளேயே கொடுத்திருக்கார். அதான் சொல்றாங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்கள். அதே போலதான் நம்ம எப்படி அன்பு செலுத்துறோமோ அதே போல கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. இந்த பாயிண்ட் தான். அந்த அன்பு திரளான பாவத்தை மூடும் அப்படிங்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சத்திய வசனத்தை கொண்டு சுத்திகரிச்சு பரிசுத்தமாக்குறதுக்கு எந்த கரையும் இல்லாம எல்லாமே சுத்தமா. அதான் அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா, ரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சின்ன கரை கூட இல்லை அப்படிங்கிறாரு கிறிஸ்து. ஆனா நம்ம சொல்றோம் தேவனே கிறிஸ்துவ என்கிட்ட நிறைய கரை இருக்கு. அவர் சொல்றாரு இல்ல இல்ல உங்ககிட்ட கரை இல்லை. நீங்க எந்த அளவுக்கு growth ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட பாவத்தோட ரேஷியோ கம்மியாகுதோ, நான் இருக்கேன், என்னுடைய ஈடுபலி இருக்கு, என்னுடைய ரத்தம் இருக்கு, என்ன பண்றேன்? உங்களை சுத்திகரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் தம்மை தாமே அதற்காக. அந்த அதற்கு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லை, ஒரு உயிர் சபை அப்படிங்கிறது 144,000 பேருக்காக கிறிஸ்து அடி வாங்கும்போது சிந்தினார் இல்லைங்களா, மெமோரியலில் பார்ப்போம் இன்னொரு ஒரு மாசத்துல. கிறிஸ்து விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு ரத்தமும் அவரு ஃபீல் பண்ண ஒவ்வொரு ஃபீலிங்கும் ஃபர்ஸ்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சபைக்கு தான். அது அப்படியே யாருக்கு அப்ளை ஆகும்னா உலக ஜனங்களுக்கு ஆகுது. ஸோ அதை நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு அப்ளை ஆகும். நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை கிறிஸ்து மன்னிக்கிறாரு, அவர் டெய்லி இதை அக்கௌண்டபிளா பண்றது இல்லை, அவர் கிருபை கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம சீக்கிரம் திருந்தணும் அப்படிங்கிற ஒரு குணலட்சணம், ஒரு சிந்தை கிறிஸ்து மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவந்தோ சின்ன கரை இருந்தா கூட அந்த இடத்துல தேவன் கிருபை கொடுப்பார். பாஸ் மார்க் மாதிரி போட்டு நாளைக்கு உலக ஜனங்கள் முன்னாடி நம்மளை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்லைடில் நம்ம முகங்கள் வரும்போது, ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை தான், ஒரு நப்பாசைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா தேவனுக்கு சித்தம் இருந்தால் நம்ம போய் உலக ஜனங்கள் முன்னாடி நிற்கும் போது மாம்சத்தில் இருக்க மாட்டோம் தெரியுங்களா. நம்ம கேரக்டர் அவங்க படிக்கும்போது தேவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நமக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்மளை படிக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் உலக ஜனங்கள் சகோதரிகள் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்களா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நாளைக்கு நம்ம ஆவியில பிறக்கும் போதும் 144,000 கொண்டு தேவன் நிறுத்துவார். சங்கீதத்தில் படிக்கிற மாதிரி சியோனை குறித்து விசேஷமான வசனங்கள் வசனிக்கப்படும். அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை இப்போ அப்படியே மனசுல வச்சுக்கோங்க.
அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நம்ம ஓடலாம். அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாபரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். அடுத்த ஒரு வசனம் கொஞ்சம் புரிந்து கொள்ள இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, லீபனோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து என்னோடு வா, என் மணவாளியே. ஸோ ஏசு கிறிஸ்து பாருங்க, அவர் வார்த்தை சூப்பராக யூஸ் பண்றார். என் மணவாளியே, லீபனோன்ல இருந்து நீ என்னோட வா. கிறிஸ்து போயிருக்காரு, அவர் சொல்றாரு நீ என் கூட வா அப்படிங்கிறாரு. கீழே வரும்போது அமனாவின் கொடுமுடியும் சேனீர் எர்மோன், எல்லாமே மலைகள் தான், மலைத்தொடர்கள். சேனீர் எர்மோன்களின் கொடுமுடியில் இருந்து சிங்கத்தின் தாவரத்திலிருந்தும் சிறுத்தையின் அந்த ஒரு சிறுத்தை அதோடைய மலையிலிருந்தும் நீ கீழே பாரு அப்படிங்கிறார். ஸோ இதற்கு என்ன விளக்கம், ஒரு சார்ட் போடுறேன். அந்த 4 வகையான அந்த ஒரு மலைகள், இந்த மலை ஞாபகம் இருக்குங்களா? எர்மோன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு 3 பேர் போயிட்டு மருவமலை, அதுதான் கஷ்டப்பட்டு மருவமலை நிகழ்ந்த ஒரு இடம் தான் எர்மோன். ஸோ லீபனோன் குறித்து நம்ம படிச்சிருப்போம். சாலமோன் காலத்தில் லீபனோன்ல இருந்தால் கேதுரு மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாருன்னு பார்க்குறோம். அப்புறம் அமனா, இதை குறித்து ஒரு சில இடத்துல ரெக்கார்ட் இருக்கு. சேனீர். ஸோ இந்த மலைத்தொடர்களுடைய அந்த ஒரு பர்டிகுலர் நேம்க்கு என்ன விளக்கம் மட்டும் நம்ம போடுறோம். ஸோ லீபனோன் அப்படின்னா த ஒயிட் மவுண்டன் இருக்கும் இங்கிலீஷில், வெண்மை. அடுத்து அமனா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நேர்மை. அடுத்து சேனீருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. எர்மோன் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டி, ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் வசனத்துக்கு 2 விளக்கங்கள் இருக்குது. அது முதல் விளக்கம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன கிறிஸ்து சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நீ என்னோட வா அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், சிங்கம் சிறுத்தை ஒன்றும் பார்க்கல, இது மட்டும். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருந்து அவர் போயிருக்கார், அதே போல நம்மளையும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் எங்க இருந்து போனாருங்க, அதான் இதெல்லாம் பார்த்தோம். அவர் பரிசுத்தராக இருந்தார், அவர் நேர்மையா வாழ்ந்தார், அவர் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போனார், த மவுண்ட் எர்மோன். ஸோ இந்த எர்மோனை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, பிதாவாகி தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். இதுக்கெல்லாம் நமக்கு வசனம் ப்ரூஃப் இல்லை, பட் இதனுடைய கேரக்டரை எடுத்து என்ன பண்றாங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வசனம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்த மாதிரியே நீ உன்னுடைய வழிகள்லாம் நடந்து எங்க அப்பா கிட்ட வா அப்படிங்கிறார். இந்த உயர்ந்த ஒரு இடத்துக்கு நீ மேல வா அப்படிங்கிறார். ஸோ அவர் எப்படி வந்தார் பார்த்தோம், ரொம்ப சுத்தமா, ரொம்ப உண்மையா கிறிஸ்துவா வந்தார். இப்போ நம்மளும் கிறிஸ்து தான், நம்மளும் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவா போகணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது 3மே பாருங்களேன், இது செகண்ட் வியூ இப்போ நம்ம பார்க்குறோம். இது 3மே மலைத்தொடர் தான். ஆனா கிறிஸ்து என்னன்றாருன்னா, இங்க இருந்து நீ வா, மேல வா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவர் கூப்பிடுற இடம் இதை விட மேலான ஒரு இடத்துக்கு அவர் நம்மளை கூப்பிடுறாரு. ஸோ அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கலாம். இந்த வசனம் படிச்சுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த மலைத்தொடர்கள் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்து அதை விட்டுட்டு நீ மேலவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா கிறிஸ்து அங்கிருந்தா போயிருக்கார். ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா, இன்னைக்கு கூட பாருங்களேன், நம்ம கொலைசீர்ல வசனம் படிக்கிறோம், நீங்க மேலானவைகளே என்ன பண்ணுங்க, நாடுங்க. அப்ப ஒரு இடத்துல இருந்து கிறிஸ்து போயிருக்கார். அதே மாதிரி நம்மளையும் வர சொல்றாருன்னா, இந்த ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய என்ன சொல்றேன்னா வாழ்க்கை தரம் சொல்லலாம், இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் நம்மளாம் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்கிருந்தா மேல போனேன். முதலாம் வரிகளை வந்து நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, இங்கிருந்து என்னோட கூட வா அப்படிங்கிறாரு. சீஷர்கள் ஒரு முறை கேட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு பதில் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க அப்படின்னாரு. ஸோ அதே வசனத்துல கீழே பார்க்கும்போது சிங்கங்களின் தாபரங்களிலிருந்து நீ மேலவா அப்படிங்கிறாரு. ஸோ சிங்கம் ஈக்குவல் டு சாட்டன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த மாதிரி உலகம் சாத்தானுடைய ஒட்டுமொத்த டிவைஸ்,
இன்னைக்கு நம்மளால வெளியே நடமாட முடியுதுங்களா ஃப்ரீயா? இல்லை, நடமாட முடியுதாங்கிறது என்ன சொல்றேன்னா, சத்தியத்தில் நடக்க முடியுதா? வெளில போனால் சபைக்குள்ளே வரும்போது ரொம்ப அருமையான சூழ்நிலை தேவன் கொடுத்துட்றார், பிரச்சனை இல்லை. பட் நம்ம உலகத்துக்குள்ளேயோ இல்லை ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை மற்ற ஜனங்களை சந்திக்கும் போதோ எவ்வளோ சோதனைகள் தெரியுங்களா? அப்படியே கண்ணீர் வந்துடும். தேவன் அனுமதிக்கிறாரு, பட் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, இது ஒரு டெஸ்ட்னே ஃபீல் பண்றது இல்லை, பழகிறது. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த இடம் சிங்கத்தோ குகை, சாத்தானுடைய தாபரம், இதை விட்டு நீ மேலவா அப்படிங்கிறாரு கிறிஸ்து. அது பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்துக்குள்ள நடக்க மனதா இருந்தா என்ன ப்ராப்ளம் தான். 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒருவேளை நமக்கு சத்தியத்தின் நிமித்தமா துன்பம் வந்துச்சுன்னா நம்ம ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிடலாம், நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ வரலைன்னா நம்ம அதுக்குண்டான சூழ்நிலைகளை என்ன பண்ணலாம், அமைச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் விளக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மவுண்டன் பார்த்தோம், சிங்கம் பார்த்தோம், அடுத்து சிவிங்கி பார்க்கணும். இப்போ உலகத்தின் மூலமாகவும் நமக்கு பயங்கர டார்ச்சர், சாத்தான் மூலமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை விட்டுட்டு நீ மேலே வந்துரு, இங்கிருந்து நீ கீழே பாரு அப்படிங்கிறாரு. அடுத்து சிறுத்தை ஒன்று இருக்காமா, அந்த சிறுத்தையினாலும் நமக்கு நிறைய டார்ச்சர். அது என்னவா இருக்குங்க? வெளிப்படுத்தல் 13:2. வெளிப்படுத்தல் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. சோ யாரு? போப்பு மார்க்கமா, அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற அமைப்பு. இது ரெவலேஷன்ல படிச்சிருக்கோம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, போப்பு மார்க்கம். அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய். எதுவும் சொல்றாரு தானியேல், ஒரு கொடூரமான ஒரு மிருகம் தண்ணியிலேருந்து எழும்பி வரதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஸோ கீழே தான் சொல்றாரு, வலு சர்ப்பம்ங்கிறது ரோமன் கவர்மெண்ட் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் ஃபுல் அத்தாரிட்டியும் எடுத்து போப்பு மார்க்கத்துக்கு கொடுக்குறாரு. ஸோ இங்கே கிறிஸ்து கூப்பிடும்போது, இந்த சிங்கமாக இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள இருந்தும் நீ வெல்லவா, போப்பு மார்க்கம் வச்சிருக்கிற தவறான போதனைகள், அந்தி கிறிஸ்து அமைப்பு, அவங்களுக்கு இருக்கிற குணலட்சணம். இன்னைக்கு பெயர் சபையில் இருக்கிற ஏதாவது ஒரு சத்தியம் நமக்குள்ள உள்ள வேலை செய்யுங்களா? வேலை செய்யாது. அப்புறம் ஏன் சிவிங்கி விட்டு வெளியோன்னு சொல்றாரு? இதை நம்ம சிந்திக்கிறதே இல்லை அதிகமான முறை. பெயர் சபையில பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயம், அவங்களுடைய கொள்கைகள், ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கக்கூடாதுன்னு தேவன் என்ன சொல்லிட்டாரு? பேசிக் கிளாஸ்லேயே சொல்லிட்டார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா, அவளுடைய பாவத்துக்கு நீ உடன்படாதான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சத்தியங்களும் தெரிஞ்ச நம்ம இங்க பாபிலோன்ல இருக்கிற இந்த சிவிங்கி கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குணலட்சணம், ஏதோ ஒரு சடங்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதான் சொல்றாரு, இந்த மாதிரி சிங்கமா இருக்கிற சாத்தானுடைய இடத்துல இருந்து வெளிலவா, உன்னை சுத்தி சிவிங்கி மாதிரி பெயர் சபைகள் போட்ட அந்த குணலட்சணம், அந்த கொள்கைகள், கோட்பாடுகள், தவறான போதனைகள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு என்னோடு வா அப்படிங்கிறார் கிறிஸ்து. கிறிஸ்து விடாம சொல்லல, அவர் எதையுமே மிங்கிலாகல, அவர் வெளில வந்தார். நம்ம வசனம் படிக்கலாம், கிறிஸ்துவுக்கு இல்லாத பாடுகளா நமக்கு அப்படிங்கிறது. லூக்கா 18:29-30. லூக்கா 18:29-30. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இயேசு கிறிஸ்து பண்ண கேரக்டரை அவர் சப்ஜெக்டா நமக்கு சொல்றார். ஃபர்ஸ்ட் விஷயம், அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுக்காக வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கன்னு சொல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிக்கங்க, எல்லாமே கிறிஸ்து தான் நமக்கு அப்படிங்கிறார். ஸோ அதை விட்டு விடுற எவனும் கண்டிப்பா மறுமையில என்ன இருக்கு, நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு அப்படிங்கிறாரு. இதை சொல்லி தான் கிறிஸ்து கூப்பிடுறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை. நம்ம ஒரு துணி வாங்கும்போது கீழே போட்டுருப்பாங்க இல்லைங்களா, கண்ணுக்கு தெரியாதானா, ஆனால் கிறிஸ்து பெருசா சொல்றாரு, கண்டிஷன்ஸ் அப்ளை வாங்க அப்படின்னு. ஆனால் துணி கடையில் ஏமாத்திடுவாங்க, உள்ள கூப்பிட்டு கீழே கண்டிஷன் அப்ளை, அப்படி இல்லை. இதெல்லாம் சொல்றார், சொல்லி தான் கூப்பிட்டுருக்கா, நம்மளும் சரின்னு சொன்னோம். பட் இன்னைக்கு இந்த கேரக்டர்னா இப்படி எடுத்துக்காதீங்க, அந்த கிறிஸ்து தான் முக்கியம், அவரு தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல நம்ம ஓடிட்டு இருக்குமா? இந்த இன்னொரு பவுல் சொல்றார், பவுலுக்கு இதே ப்ராப்ளம் இருந்திருக்கும்.
அவருக்கும் சுற்றி நிறைய சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க கல்யாணம் வச்சிருக்கலாம், எல்லாமே வச்சிருக்கலாம். அவர் ஆனால் என்ன ஃபீல் பண்ணுறாரு பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:10 துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம். பவுல் தன் கூட ஊழியம் பண்ற சகோதரோடு சேர்த்து அவர் பேசுற வார்த்தை, கஷ்டப்படுறவங்க அப்படின்னு எல்லாரும் எங்களை பார்த்தா கூட நாங்க எப்படி இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாரு. செகண்ட் விஷயம், உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தரித்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து ஜீவனுக்குள்ள கொண்டு வர நாங்க அவங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குறோம். கிறிஸ்து பண்ணார், அதை சொல்றாரு. மூணாவது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாங்க ஒவ்வொரு நொடியிலும் ரிவீல் பண்றோங்கிறார் பவுல். என்னதான் மனுஷன் தெரியுங்களா, அவர் தன்னை ஃபுல்லா வெறுத்துட்டு கிறிஸ்துவை ப்ரொஜெக்ட் பண்ணார் எல்லாருக்கும். கிறிஸ்துவகிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாம் என்ன சொன்னாங்க, இவர் தீர்க்கதரிசி தானே, ஏன் பாவிகளோட உட்காந்துருக்காரு, திட்டுனாங்க, அடிச்சாங்க, ஆனா கண்டுக்கல. கிளியரா ரிவீல் பண்ணார், அந்த விஷயத்தை சொல்றாரு. ஸோ நம்ம சபையா மாறணும்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர், அந்த சிங்கத்தை விட்டு என்ன பண்ணணும், வெளில வரணும், சிவிங்கி விட்டும் வரணும். சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 45:10. 45 சங்கீதம் 10 குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். ஃபர்ஸ்ட் அவர் கண்டிஷன்ஸ் அப்ளை, ஃபர்ஸ்ட் பெருசா போட்டாரு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு. குமாரத்தியே கேள், நம்ம எல்லாரும் நிறைய டைம் படிச்ச வசனங்கள் தான். உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், கேட்டுட்டு போவேன்னா என்ன பண்ணணும், நம்ம கேட்டுட்டு நம்ம திங்க் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், மறந்துடணும். இது நம்ம ரெபேக்கா சப்ஜெக்ட்ல பாக்குறோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய கல்ச்சரும் உலக கேரக்டரும் உலகத்துக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு ஏற்ப இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதை கம்பல்சரி என்ன பண்ணுமா, மறந்துடணும். ஏன் இந்த பாயிண்ட் இவ்வளோ கிறிஸ்து செஸ் பண்றாருன்னா, மேல சொன்ன வார்த்தை தான். உங்ககிட்ட ஒரு சின்ன பழுது கூட இல்லைங்கிறாரு. அப்ப பழுது இல்லைன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணாதான் கிறிஸ்து பார்க்கும்போது நம்மளும் ஒரு கிறிஸ்துவா இருப்போம். ஸோ கடைசியாக அவர் என்ன சொல்றாருன்னா, செவியை சாய்த்து சிந்தித்துக்கோ, உலகத்தை மறந்துரு. உலகத்தை மறந்துட்டு அப்புறம் என்ன கிறிஸ்துவே பண்றது அப்படின்னா, கொலைசியருக்கு பவுல் சொல்றாரு. கொலைசியர் 3:1-2. கொலைசியர் 3:1, 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், அதே கண்டிஷன், நீங்க ஞானஸ்தானத்தின் மூலமா கிறிஸ்துவுடன் கூட மேல ஒரு கிறிஸ்துவா, ஒரு புது சிருஷ்டியா நீங்க எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எல்லா இடத்துலயும் கிளியரா கொடுத்துட்டார் கிறிஸ்து. பூமி இல்ல, என்ன பண்ணும், சிங்கம் இல்ல, சிறுத்தையுடைய அந்த இடம் இல்ல, மேலான விஷயம். கிறிஸ்துவும் தேவனும் என்ன பண்றாங்க, அவருடைய திட்டத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிற மேலான ஒரு திங்கிங்லயே இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் பார்க்கும்போது மற்ற எல்லா உலக ஜனங்களும் எப்படி இருந்திருப்பாங்க. ஒருத்தர் ஓடி வந்தாங்கன்னு தெரியல, பட் கிறிஸ்துவ அடிக்கிறார். கிறிஸ்து எப்படி பார்த்துருப்பாருன்னா, ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது தெரியாம அடிக்குது. துப்பிட்டார் ஒருத்தர். நம்ம வீட்டிலே குழந்தைங்க சாப்பிட்டு வாமிட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்க மாட்டோம், சிரிப்போம். ஸோ அவருடைய மெச்சூரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மேலே. அவர் எல்லாரையுமே குழந்தைங்க மாதிரி பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவா வாழும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கணுமா, கிறிஸ்துவோட சிந்தனையிலிருந்து பார்க்கணும். அவர் என்ன திங்க் பண்ணுவார் இங்க இருந்தா, அவருடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி திங்க் பண்ற விஷயம் தான் சொல்றாரு. கிறிஸ்து தேவன்கிட்ட போய் இருக்கிற அந்த மேலான ஒரு விஷயம், பரலோக குணலட்சணம், பரலோக மேன்மை என்ன பண்ணுமா, ஒவ்வொரு நாளும் நம்ம தேடணும் அப்படிங்கிற விஷயம். கடைசி வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 4:9. உன்னத பாட்டு 4:9. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அத பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. You have made my heart beat faster. எப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிறிஸ்து தான், திடீர்னு கிறிஸ்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்த்துட்டோம். சடனா அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அடுத்த விஷயம் என்ன ஆகும்னா, ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும். முன்னாடி எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம், சொந்தக்காரங்களாம் சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சந்தோஷத்தில் அப்படியே கை கால் தலையெல்லாம் புரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் கிறிஸ்து சொல்றாரு. கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்றாரு பாருங்க, அவருக்கு அவருடைய ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிருச்சான்.
ஏன்னு கேட்டா அது கண்டிஷன் சொல்றாரு பாருங்க. My sister, my bride, you have made my heart beat faster with a single glance of your eyes, with a single strand of your necklace. ஸோ சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை, சிங்கிள் பார்வைன்னு போட்டிருக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வையும் நம்மளோட கழுத்துல போட்டிருக்கிற அந்த ஆபரணமும் கிறிஸ்து பார்க்கும்போது அவர் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சான். அப்படியே ஒரு சந்தோஷத்துல பூரிச்சு போய் நின்றார் அப்படிங்கிற சொல்றாரு. தமிழ்ல படிச்சிருங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் இருதயத்தை நீ என்ன பண்ணிட்ட? ஒரு மணவாளன் மணவாட்டின்னு சொல்றது, கவர்ந்து கொண்டாய். என் சகோதரியே, என் சகோதரியே. நம்ம கிறிஸ்துவுக்கு சகோதரியா? மணவாட்டி தானே. பார்க்கலாம் அடுத்தது. என் மணவாளியே, என் மணவாளியே. உன் கண்களில் ஒன்றினாலும், சோ நம்ம கிட்ட இருக்கிற கண்ணுல இருக்கக்கூடிய விஷயத்தினாலும், உன் கழுத்தில் உள்ள ஒரு சர பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். சோ இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமா என்ன நீ ரொம்ப என்ன பண்ணிட்ட? இந்த வார்த்தை சொல்ல தெரியல, என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, இல்லைன்னா நான் கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. ஸோ ரெண்டு விஷயம் சொல்றார், சபை கிட்ட இருக்கக்கூடிய கண் மற்றும் கழுத்து. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நமக்கு என்ன கண்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு? ஸோ அதே விஷயம் தான், புறா கண்கள். இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு புறா இன்னொரு புறா தன்னுடைய பேர் கூட மட்டும்தான் என்ன பண்ணுமா, கான்டாக்ட்ல இருக்குமா, வேற எந்த விஷயம் இருக்காதா. ஒருவேளை தன்னுடைய ஜோடி தூரமா போயிடுச்சு அப்படின்னா அது வர்ற வரைக்கும் தன் பார்வை அந்த ஜோடி புறா மேலே இருக்கும். கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய அந்த ஒரு பார்வையில என் மனசை என்ன பண்ணிட்டேன், கவர்ந்துட்டேன். எப்படி இருக்குங்க நமக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா நம்ம கிட்ட என்ன அப்படி ஒரு பார்வை இருக்கு, அதான் அந்த கண்டிஷன். ரொம்ப சுத்தமா இருக்கும் புறா கண்கள் பார்த்தோம், ரொம்ப ஹம்பிள், நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரீம் தாழ்மை, ரொம்ப பரிசுத்தம், சமாதானம், இந்த மாதிரி ஒரு குணலட்சத்தோட இருந்துட்டு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மணவாளனை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குங்களா? அவருக்கு ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆகுதா, என்ன இவ்வளவு அருமையான கேரக்டர் வச்சிருக்காங்க என் பிள்ளைகள் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, நம்ம கழுத்துல இருக்கிற நெக்லஸ். அந்த வசனம் படிச்சிருங்க, மத்தேயு 6:22. மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கரைப்படுற விஷயம் கண்ணு தான். கண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளுடைய அந்த growth கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது நம்ம போட்டிருக்க நெக்லஸ் இல்லைங்களா, நம்மளாம் யாரு? பிரைடு, மணவாட்டி. மணவாட்டிக்கு இருக்கிற அலங்காரம். நம்ம போட்டிருக்க நெக்லஸ் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம மேரேஜ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளப்படுத்துறோம். தேவன் வானவில் வச்சார். இந்த ரவுண்ட் எப்படி ஒரு எண்டிங்கே இல்லாம அப்படி சுத்திட்டே இருக்கோ, அதே போல ஒரு மணவாளனும் மணவாட்டியும் இணையும் போது தேவன் கொடுக்கிற விஷயம். இதை கிறிஸ்து சொல்றார், நம்ம போட்டிருக்கிற நெக்லஸ், நம்ம பண்ண உடன்படிக்கையில நம்ம கழுத்து காமிக்கிற அந்த விசுவாசம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கும்போது அதான் கிறிஸ்து சொல்றாரு, அவர் வரும்போது விசுவாசமே இருக்காதுன்ட்டு. அப்போ உண்மையான சபை மட்டும் காமிப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது கிறிஸ்துக்கு வியப்பா இருக்குமா இருக்காதான்? இவ்வளவு பாடுகள் மத்தியில், இவ்வளவு துன்பங்கள் மத்தியில், இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக வாழ்ந்து வருகிற என்னுடைய சகோதரியே. ஏன் சகோதரின்னு சொன்னார்? சகோதரினா ரெண்டு விஷயம் தான் இருக்கணும். ஒன்று, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரே தாயா இருக்கணும் இல்லைங்களா? அதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படித்தோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:26. கலாத்தியர் 4:26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். சோ அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். சோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சுயாதீன உடன்படிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தானா முன் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வர்றது, யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. கிறிஸ்து அதுல தான் வந்தார். ஆகார் சாரால் பத்தி பாக்குறோம், இது சாராலை பத்தி. அதே போல கிறிஸ்து வந்த வழியில தான் இன்னைக்கு யார் வந்திருக்கோம், நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அப்ப கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அதே உடன்படிக்கை வழியில சுயாதீனம், அதன் வழியா வந்தனால நம்ம எல்லாருக்கும் ஒரே தாய், சுயாதீனம். இப்ப சொல்லலாம்ல, கிறிஸ்துவ நம்மளும் சகோதர சகோதரிகள். இன்னொரு வசனம் இருக்கு, மத்தேயு 12:50. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். கிறிஸ்து பேசுறது சபையை குறித்து பேசிட்டு இருக்காரு. சபை நல்லாவே தெரியும், பிதாவாகி தேவன் சித்தம் தான் பண்ணியிருப்பாங்க பூமியில. அப்போ சபையை பற்றி சொல்லும் போது
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ. நம்ம சகோதரன் சகோதரின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலுக்கு முன்னாடி பார்ட் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ஒரிஜினல் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மேலதான் பரலோகத்துல அங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் பிதாவின் சித்தம் யார் செய்யறாங்களோ. கிறிஸ்து சொல்றார், அவன் தான் எனக்கு சகோதரன் எனக்கு சகோதரி. ஸோ ஒருவேளை சபை த பிரைட் குரூம் த பிரைட் அப்படிங்கிறதுனால அவர் சகோதரின்னு சொல்லி அட்ரஸ் பண்றார். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தகப்பனும் ஒருத்தர் தான் இல்லைங்களா, பிதாவாகி தேவன். ஸோ நம்ம கழுத்தில் போடுற நெக்லஸ் என்ன? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஸோ எப்பவுமே அவருடைய மனவாட்டியாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் கேரக்டர், அவர் கொடுத்த சத்தியத்தில் நடக்கும்போது அவர் கொடுக்குற கிருபையை நம்ம எப்படியும் கழுத்தில் பூண்டுக்கணும். ஸோ எப்படி அந்த தாவீதின் அந்த ஒரு கேடகம் சொன்னார் இல்லைங்களா, விசுவாசம்ங்கிறத வச்சு ஜொலிக்குது உன்னுடைய கழுத்துனார்ல, அது எதன் மூலமாக ஜொலிக்குதுன்னா இந்த சத்தியத்தின் மூலமானு பார்க்குறோம். ஸோ நம்முடைய அப்பா பற்றி பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். ஸோ நம்ம கழுத்தை இருக்கக்கூடிய நெக்லஸ் என்னவா இருக்கணும் தெரியுங்களா? இது லிட்டரலாகவும் எடுத்துக்கலாம், அவைக்குரிய அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் கொடுத்த அந்த கட்டளைகள் இருக்கு இல்லைங்களா, எப்பவுமே நம்ம ஹார்ட்லேயே இருக்கணும். இதை வந்து கழுத்தில் தொங்க போட்டால் போகும்போது என்ன தெரியும்? ஒரு சகோதரி ஒரு நெக்லஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் நடந்து போனால் நெக்லஸ் தான் தெரியும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, நமக்கு நெக்லஸ் என்னவா? தேவனுடைய அந்த ஒரு முக்கியமான கட்டளையும் அவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்களும் எப்போவுமே நம்ம மனசில் வச்சுருக்கணும். இங்கே இருக்கிறது தான் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ ஹார்ட்டில் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, அதாவது மைண்டில் என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய கிரியை, நடக்கை, பேச்சு. நம்ம ஜென்ரலாக பேசுவோம் இல்லைங்களா, நம்ம தெரியாமலாம் பேசுறது இல்லை. ஆக்சுவலாக சில டைம் திடீர்னு நம்ம ஏதோ ஒரு இது பண்ணுறோம், எல்லாமே நம்முடைய மனசின் நிறைவு தான். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், நம்ம மனசின் நிறைவை எதை வந்து நிறைச்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சத்தியம், பிதாவாகி தேவன் கொடுத்த கட்டளை, அவங்க அன்பு, இது ஃபுல்லாக நம்ம மனசில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு நடக்கையும் கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அது இல்லாமல் வேற ஏதாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நமக்குள்ள கம்மியாக இருக்குது, அப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும்னு பார்க்குறோம். மறுபடியும் அந்த வசனம் வாசிச்சிருங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஸோ நம்மளுடைய கண்களினாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர்னாலையும் சத்தியத்தை வச்சு நம்ம காமிக்கக்கூடிய அந்த ஒரு குணலட்சத்தினாலும் இயேசு கிறிஸ்துவோடைய மனசு என்ன ஆகுதுங்களா? ஃபீல் பண்றீங்களா? அவர் மனசு துடிக்குதான் நம்மளை பார்க்கும்போது. நம்ம அப்படி இருக்குமா இயேசு கிறிஸ்து பார்வையில்? அவர் ஃபீல் பண்றார் நமக்காக. இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கமாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணலாம். சரி, அப்பாவுடைய போதனை என்னன்னா ஒரே விஷயம் தான் அவர் சொல்றார், அவர் சுத்தமா இருக்க மாதிரி நம்ம சுத்தமா இருக்கணும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஸோ ஒரே விஷயம், அவங்க டாக்டரின் எல்லாமே தேவன் நம்ம கொடுக்குற கட்டளை எல்லாமே ஒரே கோலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு கோல், நாம் பரிசுத்தமாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ற ஒர்க்கு, நம்ம பண்ற கிரியைகள், நம்ம பேசுற பேச்சுக்கள். ஸோ இந்த விஷயம் எல்லாமே கொண்டு போய் ஒரு இடத்துல நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோலினஸ். இதைத்தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஒவ்வொன்றா சொல்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து நம்மளை பார்த்து உன் கண்கள் அழகா இருக்கு, உன் கூந்தல் அழகா இருக்கு, உன் பற்கள் அழகா இருக்கு, உன் உதடு அழகா இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கணுமா? ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை நம்மளும் இயேசு கிறிஸ்துவ ஒன்றா வர்ணிக்கிற அளவுக்கு இல்லையே. ஆனா கிறிஸ்துவ வந்து எங்கேயுமே நம்மளை அவர் விட்டு பிரிச்சு பார்க்கல. அவர் கணவன்னா நம்ம மனைவி, 2 பேரும் ஒரே சரீரம் வசனம் சொல்லுது. அவர் ஒரு பில்டிங்க்கு மேல ஹெட் கார்னர் ஸ்டோன்னா நம்ம இந்த பில்டிங். இன்னொரு விளக்கு என்ன சொல்லுவாங்க, அவர் தலைனா நம்ம சரீரம். ஒன்று இல்லைன்னா ஒன்று ஒர்க் ஆகாது. அப்ப கிறிஸ்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு நமக்கு. ஏன் கொடுக்குறாருன்னா
இவ்வளோ விஷயங்கள் கொடுத்து அவங்க அப்பா பிதாவாகி தேவன் நம்ம அப்பா முன்னாடி போய் நிற்கும்போது கிறிஸ்து மாதிரியே ஒரு கிறிஸ்து நிற்கணும், அவர் பிரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுத்தம் பண்றதுக்கு நிறைய பொருள் கொடுத்துட்டே இருக்கார். ஏரியல் பவுடர்ல இருந்து வேற என்னெல்லாம் கம்ஃபர்ட்டாக என்னென்னமோ இருக்கோ எல்லாம் கொடுக்குறாரு. டெய்லி சத்தியவசனம் கொடுக்குறாரு. டெய்லியும் ஏதோ ஒரு சகோதரர்கிட்ட நம்ம திட்டு வாங்குறோம், ஏதோ தப்பு பண்ணி ஜென்ரலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண. இதெல்லாம் வாங்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்றாரு, வழி நடத்துறார். அவர் தான் நம்மளை திட்டுறார், அவர் தான் நம்ம சுத்தப்படுத்துறார், அவர் தான் கைட் பண்றாருன்னு ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோலினஸை நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு பாடத்தோட விளக்கம். ஸோ இன்னொரு வசனம் படிச்சிருங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. ஸோ அப்புறம் இங்கிலீஷ்ல ஹவு பியூட்டிஃபுல் இஸ் யுவர் லவ் மை சிஸ்டர். படிங்க தமிழ், தமிழ்ல படிச்சிருங்க. உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. கிறிஸ்து விடுறதா இல்ல. இதுக்கு முன்னாடி சபை நிறைய வர்ணிச்சுட்டே இருந்துச்சு. நீர் அழகுள்ளவர், நீ ரூபம் உள்ளவர், உன் நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் இன்பம். 2nd சாப்டர்ல படிக்கிறோம். இப்ப சபை கிறிஸ்து சபையை விட்டு கொடுக்கல. கிறிஸ்து தொடர்ந்து வர்ணிக்கிறார் நம்மள ஃபுல்லா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்முடைய லவ் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்து மேல வைக்கிற லவ் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வசனத்துல அவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஸோ இதனுடைய விளக்கம் என்ன, தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத தேவனுக்கு சித்தம் இருந்தால் தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.